Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 40வது மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிச் ஆஸ் யூசுவல் ட்ரெடிஷனல் டெல்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் அருண் ஜெட்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், ஸ்லோவா தாங்க இருக்கும். ஆனால் இந்த சீசன்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா மேட்சுமே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லாருமே எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஒரு சிக்ஸஸ் பவுண்டரிஸா தான் அடிக்கிறாங்க. மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180க்கு மேல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கோர் தான் போய்கிட்டு இருக்கு இந்த சீசன்ல. ஆனா இந்த உண்மையாலுமே இந்த வெனுவுல பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து 180 190 ரன் அடிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பிச் ரிப்போர்ட் உண்மையான அந்த வெனு இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பிச் ரிப்போர்ட் சொல்றதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 180 190 200 230 270 அந்த மாதிரி தான் அடிச்சா ஸ்கோர் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் அனலைஸ்ல சரி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்து கமெண்டேட்டர்ஸ் கொடுக்குற அந்த பிச் ரிப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா தான் போயிட்டு இருக்கு. நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பிச்சை தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட இது பர்டிகுலர் இந்த வெனு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும், அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெல்லியோட பிச் ரிப்போர்ட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் 1 or 2 டிப்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் கொஞ்சம் ட்ரெடிஷனல் அந்த டெல்லி பிச்சுக்கான பிச்சாவே அமைச்சாங்க அப்படின்னா ஒரு 160 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். ஆனா நியூட்ரலா இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 190 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கோர் போயிட்டு இருக்கு. ஒரு 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கும். ரெண்டு டீம் அதுக்கு முன்னாடி வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 85 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 39, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 46 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 168 தாங்க இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெடிஷனல் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் ஒரே ஒரு மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜாக் பர்ஷர், அபிஷேக் போரல், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், திர்ஸ்டன் ஸ்டப்ஸ், அடுத்ததா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, ஆண்ட்ரிக் நோர்கியா, இஷாந்த் சர்மா, தென் அடுத்ததான் முகேஷ் குமாரும் பிருத்வி ஷாவும் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் விருத்திமன் சாகா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ சுமன் கில் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன். விருத்திமன் சாகா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா ஓமர்சாய், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், அடுத்ததா ரஷித் கான், சாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியர் அண்ட் மொஹித் சர்மா. ஸோ மொஹித் சர்மாவும் சாய் சுதர்சனும் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசில வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதுல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நீ நார்மலா ஒரு மேட்ச் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச் டெல்லிக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல மேல கிளாசிக், டியோ, குயின்டோ அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல டியோ அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட்லி இதுல பிளே பண்ண சொல்லுவேன் நம்ம யூசர்ஸ். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் டியோ ஓபன் பண்ணீங்களாவே நார்மல், ப்ரோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல நார்மல் அப்படிங்கிறது 5 பிளேயர் வந்து அவங்களே மேண்டரி அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போனண்டா வர்றவங்க நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல இருந்து உங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்து டியோ. இப்போ ரோஹித் சர்மா வந்து 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, உங்களோட ஆப்பனன்ட் நீங்க ரோஹித் சர்மாவை தான் பிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல ஹென்ரி கிளாசனை பிக் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோமே. ஸோ ஹென்ரி கிளாசன் வந்து ஒரு 36 பாயிண்டோ ஒரு 40 பாயிண்டோ எடுத்துறாரு அப்படின்னா ஹென்ரி கிளாசன் வின். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் இது வந்து நார்மல், டியோலயே நார்மல். இந்த டியோலயே ப்ரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
செட் 1 செட் 2 சொல்லி 2 ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. அவங்களே மேண்டரி 5 பிளேயர், செட் 1ல 5 பிளேயரும் செட் 2ல 5 பிளேயரும் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல இப்ப நீங்க ரோஹித் சர்மாவை செட் 1லயும் செட் 2ல வந்து டிராவிஸ் ஹெட்டையும் பிக் பண்ணிடுறீங்க. உங்களோட ஆப்போனன்ட் வந்து நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ ரோஹித் சர்மாவை செட் 1லயும் செட் 2ல புவனேஸ்வர் குமாரையும் பிக் பண்ணிடுறாரு. ஸோ ரோஹித் சர்மா அடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், டிராவிஸ் ஹெட் அடிக்கிற பாயிண்ட் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் பிக் பண்ணிருக்கிற பாயிண்ட் வந்து 68 வருது அப்படின்னா நீங்க வின். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் தான். பட் இதுல செட் 2 பேரும் சேர்ந்து ஒரு செட். ஸோ செட் பிளஸ் செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளேயிங் 11 அறிவிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் போறதுக்கு முன்னாடி நான் ரோஹித் சர்மாவை பிக் பண்ணி ரோஹித் சர்மா டிராவிஸ் ஹெட் 2 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்கேன். டாஸ் வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இல்ல டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னா அந்த இது வந்து கேன்சல் ஆயிடும், உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ்வெல். இதுல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் டீம்ஸ் இதெல்லாம் நீங்க பிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட். நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. சரி, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேவை அழகா யூஸ் பண்றவங்க. இதுல டேவிட் வார்னர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. ஹெட்லயும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கிறதுனால டேவிட் வார்னர் நம்ம 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ்குள்ள அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பிருத்வி ஷாக்கு வந்து அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரோல் இருக்கிறதுனால அந்த கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அஸ் பிளேயரா 30ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது ஒரு மைனஸ். ஸோ பிருத்வி ஷாக்கு எகென்ஸ்டா போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இன்சியலா பவர் பிளேல சந்தீப் வாரியர், தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லைக் மோஹித் சர்மா, ஸோ அஸ்மத்துல்லா உமர், இந்த மாதிரி ஆப்ஷன் தான். பெருசா ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் வைஸ் இல்லாதனால பவர் பிளே அழகா யூஸ் பண்ணி ஒரு 25-30% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. வெறும் 23% தான். ஸோ பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக். ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாரும் இல்லாதது ஒரு மைனஸ். ஸோ அதனால பவர் பிளே அழகா யூஸ் பண்ணி ஒரு 25 ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு மட்டும் ஸ்லைட்லி ஒரு மைனஸ். என்ன காரணம்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லாதது ஒரு மைனஸா இருக்கு. அதர்வைஸ் இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக்கு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸை பிரிக்கிறாருங்க. அடி பின்னி எடுக்கிறாரு. ஒரு குயிக்கா வெறும் 20 பால் 25 பால் 65-70 ரன் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. இந்த சீசன்ல விளையாண்ட 2 மேட்சுமே சூப்பரான பேட்டிங், பயங்கர ஹார்ட் ஹிட்டிங். எல்லாருமே அதுல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஆப்போசிட் சைட்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ரஷீத் கான், சாய் கிஷோர், தென் நூர் அகமது, இந்த ட்ரியோ, இந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு எந்த டீமா இருந்தாலும் மிடில் வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளேயர் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் இருக்க போது இந்த ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா. ஸோ அதுக்கு முன்னாடி பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் ஏர்லியரா விழுந்துருச்சுன்னா அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸை வந்து பயன்படுத்தி ஒரே ஓவர்ல கூட 25-30 ரன் வரைக்கும் கூட அடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். பை சான்ஸ் டாப் ஆர்டர் 2 பேருமே அந்த பவர் பிளே வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா அந்த 7வது ஓவருக்கு அப்புறம் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூருக்கு பயங்கர ட்ரெண்ட். அவர் வந்து ஏர்லியரா விக்கெட் விடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ரஷீத் கான், நூர் அகமது, சாய் கிஷோர் இவங்க 3 பேர்த்துக்கிட்டே அவங்களுக்கு பயங்கரமான ட்ரெண்ட். அவர்கிட்ட வந்து நம்ம 10ல இருந்து ஒரு 15 ரன்னுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா டாப் ஆர்டர் இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இல்ல பவர் பிளேல வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் பெருசா விக்கெட்ஸ், அதாவது ஏர்லியரா விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூர் ஒரே ஓவர்ல கூட 25 ரன்ஸ் வரைக்கும் படிப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷன் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவருக்கு இருக்கு. ரிஷப் பந்த் மஸ்ட் ட்ரை, விக்கெட் கீப்பர் பண்றாரு. கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் 15 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அதுக்குள்ள வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட அவர் எலிஜிபிளாவே அவர் இருப்பாரு. அபிஷேக் பொருள் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன்லயே வந்தாரு. ஸோ டாப் ஆர்டர்ல கொஞ்சம் வேலையா விக்கெட்ஸ் விழுறப்ப அவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஷப் பந்த் அவரோட செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு வந்துருவாரு. அபிஷேக் பொருள் டாப் ஆர்டர்ல வரமாட்டாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு. த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிக்கா வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர். சேம் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூருக்கு என்ன மாதிரி ஆப்ஷனோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் ஸ்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸும் ரொம்பவே சூப்பர் ஆடிடுவாரு. ஆனா ஸ்பின்னர்ஸ்ட பயங்கர வீக். ஆப்போசிட் சைட்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். ஸோ குவாலிட்டி இந்த 3 ஸ்பின்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய் கிஷோர், ரஷீத் கான் அண்ட் நூர் அகமது, இந்த 3 பிளேயரும் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூர் அண்ட் த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ட்ரெண்டை வந்து தரப்போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவருமே ரொம்ப குரூஷியலுங்க. கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். தென் ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை அழகா கவர் பண்றாரு. தென்
அந்த பாயிண்ட் திசையில அவரோட ஃபீல்டிங் இருக்கு. சேம் டிட்டோவா ரவீந்திர ஜடேஜாவுக்கு என்ன மாதிரி ஆப்ஷனும் சேம் அதே ஆப்ஷன் தான் அக்சர் பட்டேலுக்கும். அதே மாதிரி பேட்டிங்லும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, தென் பவுலிங்கிலும் அவர் எடுக்கக்கூடிய அந்த ஆவரேஜான ஒரு விக்கெட் எடுத்துறாரு, தென் ஃபீல்டிங் பொசிஷனும் அழகா கவர் பண்றாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கக்கூடியது. ஸோ மஸ்ட் ட்ரைல வந்து அவர் இருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் 90% யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. லலித் யாதவ் இந்த மேட்ச் அவர் உள்ள இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் உள்ள இருந்தாருன்னா ஒரு ஓவர் போல் பண்ணலாம். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். ஆண்ட்ரிக் நோர்கியா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அஹ்மத் இந்த 4 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் 5வது அக்சர் பட்டேல் 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போக போறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஓவர்ஸ் அவங்க போல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல முகேஷ் குமார் அண்ட் ஆண்ட்ரிக் நோர்கியா அந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர், அந்த 16 ஓவருக்கு மேல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அவங்களுக்கு தான் இருக்கு. இன்சியலா பவர் பிளேலே வந்து கலீல் அஹ்மத் பவுல் பண்ணிடுவாரு. இதுவே கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 15 ஓவருக்குள்ளே அவரோட ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இதுவே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 16 ஓவருக்கு மேல 1 or 2 ஓவர்ஸ் கூட அவர் பவுல் பண்ணுவாரு. கலீல் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் கலீல் அஹ்மதை பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ரிக் நோர்கியா அண்ட் முகேஷ் குமார் 2 பேருமே பஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ 4 விக்கெட் சம்திங் எடுத்திருந்தாரு. அது எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங், பயங்கரமா ரன்ஸ் அடி பின்னி எடுத்தாங்க இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த சீசன்ல சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து இந்த மேட்ச் மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு, அதுலயும் செகண்டா பவுல் பண்றப்போ அந்த 2 விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு குல்தீப் யாதவுக்கு. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் விருத்திமன் சாகர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல விருத்திமன் சாகர் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கேட்சர் சம்பிட் ரன் அவுட், தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய பிளேயர் ரிஷப் பந்த் செகண்ட் டவுன் தான் வராரு. இவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. வெறும் 36% தான் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவர் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. as usual சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு. நல்ல இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவருக்கு இல்ல. அது ஒரு மைனஸ் அவருக்கு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் அவருக்கு கிடைக்காது. அஸ் எ பிளேயரா 35-40 ரன் வரைக்கும் அடிக்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்லா பண்ணிருக்காரு. செகண்டா பேட் பண்றப்போ அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அதாவது அகமதாபாத்ல பிளே பண்றப்போ நல்ல ஆவரேஜ் இருக்கு. அதர் வெனுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆவரேஜ் இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சின்ன ஒரு வீக் இருக்காரு. ஸோ சுமன் கில் வெஸ் கலீல் அஹ்மத் இன்சியலா ஒரு பவர் பிளேல ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கு, வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் அடுத்ததா குல்தீப் யாதவ் டீம் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கு, வாய்ப்பு அதிகம். எப்படினாலும் அவர் வந்து இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரையா நீங்க சுமன் கில்ல ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. சாய் சுதர்சன் இப்ப இருக்கக்கூடிய பிளேயர், இன்ஃபார்ம் பிளேயருங்க. அவர் பெருசா பால வந்து பெரிய ஷாட்டுக்கு பெருசா போக மாட்டேங்கிறாரு. ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெட் வைஸ் பாக்குறப்போ நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு 145 அந்த மாதிரி வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ட்ட மட்டும்தான் வீக்கா இருக்காரு. அதர்வைஸ் நியூட்ரலான பவுலர்ஸ் எல்லாத்துலயுமே நார்மலா அவர் ஆடிடுறாரு. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க வீக். அந்த மாதிரி 145 வேகத்துக்கு மேல பவுல் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி பவுலர் ஸ்டிக் டு ஸ்டிப் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்காரு, ஆண்ட்ரிக் நோர்கியா. ஸோ ஆண்ட்ரிக் நோர்கியா வெஸ் சாய் சுதர்சன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இல்லைங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரான அந்த ரோல் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அவருக்கு இருக்காது. அவர் வெளியே போய் உட்காந்துருவார், ஃபீல்டிங் பொசிஷன் அவர் வெளியே போயிடும். ஸோ அது மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு மைனஸ். அதர்வைஸ் பேட்டிங்ல வந்து 35-40 ரன்ஸ் வரைக்கும் அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். நல்ல பிளேயர், நல்ல இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடிட்டு இப்போ விளையாண்ட மேட்சஸ் இல்லை, ஒரே ஒரு மேட்சை தவிர மீது எல்லா மேட்சுமே அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. அந்த சின்ன ஒரு ட்ரெட் லைக் ஆண்ட்ரிக் நோர்கியா வெஸ் சாய் சுதர்சன் அது மட்டும்தான். மேபி அதில் கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்லைட் சான்ஸ் தான். என்னோட கான்செப்ட்ல அவர் 25-30 ரன்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு, அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லாதது வந்து அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸா தெரியுது. டேவிட் மில்லர் வெறும் 17% தாங்க. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். லாஸ்ட் மேட்ச் நம்ம ராகுல் டிவேட்டியை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் டேவிட் மில்லர் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல இருப்பாரு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல தாங்க இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. தென் அவர் செகண்ட் டவுனே வரது அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். செகண்ட் டவுன் அவர் வந்த மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 60% மேட்சஸ்ல அவரோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 60+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நிறைய மேட்சஸ் அவர் செகண்ட் டவுன் வந்த மேட்சஸ்லாம். ஸோ செகண்ட் டவுன் வரக்கூடிய பிளேயர் அவரு. இந்த லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வேலையா அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அவர் வந்து நம்ம மினிமம் 25 மேக்ஸிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல இருக்கனால 1 or 2 கேச்சஸும் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். அஸ்மதுல்லா உமர் ஜாய் இன்சியலா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15-20 ரன்ஸ்குள்ள அடிப்பாரு. ஸோ டபுள் ஆப்ஸ் அப்படிங்கிறப்ப அவரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாரு. இதுல அடுத்ததா
ஷாருக் கானோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கு, 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடறாரு. பேட்டிங்ல வந்து கடைசி 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஒரு 15 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ராகுல் டிவேட்டியா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அவர் வந்து ஒரே ஓவர்ல மேட்சை வந்து மாத்தி கொடுத்துட்டாரு. சேஸ் பண்ண போறாங்கன்னா மேபி ராகுல் டிவேட்டியா வந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15 ரன்னுக்குள்ள தாங்க அவரோட ரன்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ரஷீத் கான், சாய் கிஷோர், சந்தீப் வாரியர், நூர் அகமது, மொஹித் சர்மா, தென் அஸ்மத்துல்லா ஓமர் இந்த 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுல கம்பல்சரி 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நூர் அகமது, தென் ரஷீத் கான். இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மொஹித் சர்மாவும் அவரோட மோஸ்ட் ப்ராபபிலி அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மீதி இருக்க பவுலிங் ஆப்ஷன் சாய் கிஷோர் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. சந்தீப் வாரியர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். தென் அஸ்மதுல்லா ஓமர் சாய் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் அவரு போல் பண்ணிடுவாரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மொஹித் சர்மா மஸ்ட் ட்ரை. நூர் அகமது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒன்னா பிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா போல் பண்ண போறாருன்னா நூர் அகமது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சந்தீப் வாரியர் போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம 1 விக்கெட் அவுட் எதிர்பார்க்கலாம். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பர்வா போல் பண்ணி 4 விக்கெட் சம்திங் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்மத்துல்லா ஓமர் சாய் 2 ஓவர் போல் பண்றாரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். தென் பேட்டிங்ல 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ்ல விருத்திமான் சாகா டபுள் ஆப்ஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டேவிட் மில்லர் ஒரு லோ பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நூர் அகமது ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. தென் ஆப்போசிட் டீம்ல பொறுத்த வரைக்கும் பிருத்திவிஷா வெறும் 23% தான் இருக்காரு. ஸோ இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 25 to 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். தென் முகேஷ் குமார் மஸ்ட் ட்ரைங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா வெறும் 27% தான் இருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர் விருத்திமன் சாகா, அஸ்மத்துல்லா ஓமர் சாய், ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல் இந்த 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் பிக்கிங். அதாவது விருத்திமன் சாகா விக்கெட் கீப்பர்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. தென் ரிஷப் பந்த் அதே மாதிரி தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு, டாப் ஆர்டர் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லயே வந்துடுறாரு. ஸோ அவர் பேட்டிங்ல 2 பேர்த்திட்டு இருந்தா நம்ம 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 60+ ஃபேண்டசி பாயிண்ட் விருத்திமன் சாகர், ரிஷப் பந்த் 2 பேர்த்திலிருந்து எதிர்பார்க்கலாம். அஸ்மத்துல்லா ஓமர் சாய், அக்சர் பட்டேல் இந்த 2 பேருமே டபுள் ஆப்ஷன் பவுலும் பண்றாங்க, பேட்டிங்லும் வராங்க. ஸோ அஸ்மத்துல்லா ஓமர் சாய் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு, அக்சர் பட்டேல் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஸோ 2 பேர்த்திலிருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அஸ்மத்துல்லா ஓமர் சாய் நம்ம 15 to 20 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். அக்சர் பட்டேல் நம்ம 10 to 15 ரன்ஸ்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேருமே இந்த டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஸோ இதுல அஸ்மத்துல்லா ஓமர் சாய், விருத்திமன் சாகா 2 பேருமே கொஞ்சம் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து இருக்காங்க. போத் டீம்ஸுமே டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகேஷ் குமார், ஆண்ட்ரிக் நோக்கியா 2 பேருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ். 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனே இருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. அடுத்ததா மொஹித் சர்மா, அஸ்மத்துல்லா ஓமர் சாய் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா. இதுல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா முகேஷ் குமார் அண்ட் ஆண்ட்ரிக் நோக்கியா. தென் வந்து பாத்தீங்கன்னா மொஹித் சர்மா, ஓமர் சாய் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் ஸோ இந்த 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்ங்க, கரண்ட்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். ஸோ இதுல டேவிட் வார்னர் as usual டபுள் ஆப்ஷன். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. பேட்டிங்ல பவர் பிளேவிலே வராரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே 4 ஓவர் போல் பண்றாரு. அவர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணுவாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 10 பால்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அவர் இன்ஃபார்ம்ல இருக்காரு. சாய் சுதர்சன் as usual நம்ம சொன்ன மாதிரி இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. அது கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு எதுவும் அவருக்கு இருக்காது, ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு மைனஸ். தென் ஆண்ட்ரிக் நோக்கியா, சாய் சுதர்சன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட் எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா இவங்க எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட் பிக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஃபார்ம் பிளேயர். இவங்க எல்லாருமே இந்த 5 பிளேயர் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ். ஸோ டிஃபரன்சியல் பிக் இப்போ பிருத்திவிஷா, ஜாக் வர்சஸ் மெக்ரூ
ஜாக் வர்சன் மெக்ரூக்கு பதிலா நீங்க பிருத்வி ஷாவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். ஆனா பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணி பிருத்வி ஷா வந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா பவர் பிளேக்கு அப்புறம் மெக்ரூக்கு வர்றப்போ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் பிளே பண்றதுக்கு கஷ்டப்படுவாரு. ஸோ மேபி வெறும் 23% தான், மெக்ரூக்கு 77%. ஸோ இவருக்கு பதில் அவரை நீங்க வந்து டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், இவங்க ரெண்டு பேருமே நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே டீம்ல. சாய் சுதர்சனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸான கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு எதுவும் இருக்காது. ஆனா டேவிட் மில்லருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவர் ஒரு 20 ரன், இவர் ஒரு 20 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன கேட்ச் பிடிச்சி டேவிட் மில்லர் அவர் வந்து பீட் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி சாய் சுதர்சன் அகேன்ஸ்ட் அவரை நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ முகேஷ் குமார் வெறும் 27% டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. சந்தீப் வாரியர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. பை சான்ஸ் டெத் ஓவர்ல ஒரு ஓவர் கொடுக்குறப்ப 2 விக்கெட் வரைக்கும் கூட சம் மேட்சஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை வந்து நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 36% இருக்கக்கூடிய விருத்திமான் சாகா டபுள் ஆப்ஷன்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அவரும் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ஸ் இவங்க எல்லாருமே இந்த 5 பிளேயரும் நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இந்த 5 பிளேயரும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த மேட்ச் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல வரும். அதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேவிட் மில்லரோட ஃபீல்டிங் லாங்ல இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட்டிங்ல வந்து ஒரு 20-25% அடிக்க வாய்ப்பு. அக்சர் பட்டேல் 90% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணுவார். தென் இந்த பாயிண்ட் திசையில் இருக்கிறப்போ கேட்ச் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு. 4 ஓவர் போல் பண்றதுனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். டேவிட் வார்னர், ராகுல் டிவாட்டியா இந்த 4 பிளேயருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீம்ல ஃபீல்டிங் பொசிஷன்ல கேட்ச் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு. அந்த கேட்ச் எல்லாம் வந்து பிடிச்சா ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோஷியல் முன்னே பார்த்த மாதிரி தான் ரிஷப் பந்த், டேவிட் வார்னர், சூமன் கில், ரஷீத் கான், சாய் சுதர்சன் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 6 பிளேயருமே ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ஸ் மஸ்டா பிக் பண்ணிருப்பாங்க. நீங்களும் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 6 பேத்தையுமே மஸ்டா பிக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட ஆப்பனன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி சோமன் கில்லுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனாவும் ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஆப்பனன்ட் மோஸ்டா இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ரஷீத் கானுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ இந்த 3 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் உங்களோட ஆப்பனன்ஸ் இப்படிதான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாரை பிக் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா கண்டிப்பா டேவிட் வார்னருக்கு ஒன் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. தென் அக்சர் பட்டேலுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா முகேஷ் குமாருக்கு ஒன் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா அதே மாதிரி மொஹித் சர்மா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2 அல்லது மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் பவர் பிளேலே போல் பண்றாரு. 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வரப்போ ஒரு 15-20% ரன் அடிச்சாருன்னா ஒன் கிராண்ட் லீக் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஸோ அவருக்கு ஒன் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. விருத்திமான் சாகாக்கு ஒரே ஒரு டீம்ல மட்டும் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் கொஞ்சம் அவருக்கு இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.